பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த நாளிலும் தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியாக அவர் செய்த பெரிதான கிருபைகளுக்காக அவரை நன்றியுள்ள இருதயத்தோடு கூட துதிக்கிறேன். உண்மையில எத்தனை பேர் இந்த மாலை வேளையில் சந்தோஷமாக இருக்கிறீங்க? ஆமென். கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருப்பதே நம்முடைய பலன் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகையினால நாம் சத்தியங்களை சந்தோஷமாய் கேட்க வேண்டும். சரி, இன்றைக்கு நம்ம தியானிக்க இருக்கிற தேவ செய்தியினுடைய தலைப்பு இல்லை, கொஞ்சம் சார்ஜ் இல்லை. இன்றைக்கு நம்ம தியானிக்க இருக்கிற தேவ செய்தியினுடைய தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, வாழ்க்கையில் வரும் உபத்திரவத்தை மேற்கொள்வது எப்படி, அல்லது போராட்டத்தை ஜெயமாய் மாற்றுவது எப்படி, வாழ்க்கையில் வரும் உபத்திரவத்தை மேற்கொள்வது. ஏன்னா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அநேகர் இந்த கடைசி நாட்களில் சர்வ சிருஷ்டி ஏகமாய் பிரசவ வேதனைப்படும் இருக்குது வசனம். அப்போது ஒவ்வொரு கிறிஸ்துவருடைய வாழ்க்கையில் அநேக உபத்திரவங்கள், அநேக பாடுகள், அநேக கஷ்டங்கள், அநேக போராட்டங்கள் நிறைந்த ஒரு நாட்களில் தான் நம்ம இருக்கிறோம். அப்போ நிறைய பேர் என்ன இடத்துல கேட்குறாங்க, நம்ம சபைக்கு போகிறோம், வேதம் வாசிக்கிறோம், ஜெபிக்கிறோம், ஏன் இந்த பிரச்சனை நமக்கு வரணும் அப்படின்ற மாதிரி அவங்க கேட்குறாங்க. நான் இந்த காரியத்தை குறித்து கொஞ்சம் தியானிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை குறித்து தியானித்தோம். கர்த்தர் கொடுத்த வெளிச்சத்தை இப்பொழுது நாம் பார்க்கலாம். ஒரு சில கேள்விகளின் அடிப்படையில் நம்ம இன்னைக்கு இந்த சத்தியத்தை நம்ம கேட்க போகிறோம். ஒரு சில கேள்விகளின் அடிப்படையில் இந்த சத்தியத்தை நம்ம இன்னைக்கு கேட்கலாம். முதலாவது கேள்வி என்னன்னா, உபத்திரவத்தின் தன்மை என்ன? வாட் இஸ் த நேச்சர் ஆஃப் த ட்ரிபுலேஷன்? உபத்திரவத்தின் தன்மை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 32வது வசனம் வாசிங்க. முந்தின நாட்களை நினைத்துக் கொள்ளுங்கள். முந்தின நாட்களை நினைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் பிரகாசமாக்கப்பட்டிருந்த அந்த நாட்களில் உபத்திரவங்களாகிய மிகுந்த போராட்டத்தை சகித்தீர்களே. மிகுந்த போராட்டம். அப்ப இங்க அருமையா வசனம் சொல்லுது, உபத்திரவங்களாகிய போராட்டம். அப்போ உபத்திரவம், அத சரியான ஒரு மொழிபெயர்ப்பு என்ன, அதாவது உபத்திரவத்தின் தன்மை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உபத்திரவம் என்கின்ற போராட்டத்தில் நம்மை நிற்க செய்தான், நம்ம நிற்க செய்கிற தகுதி, நாம் நிற்கும்படியான தகுதி. அது எப்படின்னா, உதாரணத்துக்கு சொல்லணும்னா, அந்த உபத்திரவத்தில் நிற்கும் தகுதி, உபத்திரமாகிய போராட்டத்தில் நிற்கும் தகுதி. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இப்போ ஸ்திரீகளை எடுத்துக்கிட்டா, ஒரு பிள்ளை பெறும் போது எவ்வளோ வேதனைங்க, எவ்வளோ கர்ப்ப வேதனை. இப்போ எனக்கு வேதனை வேணாம், பிள்ளை வேணும்னா முடியாது, ஏன்னா தேவனை அனுமதிச்சுது. அப்போ அந்த வேதனையை அவங்க என்ன பண்றாங்கன்னா ஃபேஸ் பண்றாங்க, அந்த வேதனையை அவங்க ஃபேஸ் பண்றாங்க. அப்ப நிக்கிறாங்க, அந்த வேதனைக்குள்ள அவங்க என்ன பண்றாங்க, நிக்கிறாங்க. எனக்கு வேணான்னு போக முடியாது. அப்படியே உபத்திரவத்தின் தன்மை என்னன்னா, நம்மை போராடும்படி நம்மள நிக்குதான். அதனால தான் உபத்திரவமாகிய போராட்டம். விளங்குதுங்களா? அதுக்கு ஒரு இன்னொரு வசனம் கூட நீங்க வாசிக்கலாம். யோவான், இயேசு கிறிஸ்து சொல்றாரு பாருங்க, யோவான் 16:21. ஸ்திரீயானவள் பிரசவ காலம் வந்திருக்கும் போது அவள் துக்கமடைகிறாள். பிள்ளை பெற்றவுடனே ஒரு மனுஷன் உலகத்தில் பிறந்தான் என்கிற சந்தோஷத்தினால் நினைக்க மாட்டான். அப்போ ஒரு பிள்ளைய உலகத்துக்கு கொடுக்கணும்ன்றதுக்காக அவன் அந்த பிரசவ வலியை என்ன பண்ணிக்கிறான், ஏற்றுக்கொள்றான்றத விட அவ அதுல நிக்கிறா, அந்த வழியில அவ நிக்கிறா. அதான் போராட்டம், அதான் போராட்டம். அப்ப உபத்திரவத்தின் தன்மை என்னன்னா, அது ஒரு போராட்டம். அந்த போராட்டத்துல நம்ம நிக்கிறோம். அந்த உபத்திரவம் நம்மளால நிக்கவே முடியாது, போராட்டத்துல நம்மளால நிக்கவே முடியாது. அதான் பாருங்க, உபத்திரவன்றது ரெண்டு நிலைப்பாட்டுல இருக்குது, ரெண்டு நிலைப்பாடு. ஒண்ணு எதுன்னு பாத்தீங்கன்னா, அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரம் 22வது வசனம். அப்போஸ்தலர் 14:22. சீசருடைய மனதை திடப்படுத்தி விசுவாசத்திலே நிலைத்திருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொல்லி, நாம் அங்கே அநேக உபத்திரங்களின் வழியாய் அநேக உபத்திரவங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். பாத்தீங்களா? இப்போ இது ஒண்ணு,
உபத்திரம் இருக்குது. இப்ப தேவனுடைய ராஜ்யத்துல நம்ம பிரவேசிக்கணும்னா என்ன வேணும்? உபத்திரம் வேணும். அப்ப தேவனுடைய ராஜ்யத்துல பிரவேசிக்கிறதுக்கு உபத்திரமும் நம்மளுக்கு ஒரு உபாத்தியா இருக்குது அப்படின்றத இங்க சொல்றாரு. இது நல்லது. அப்ப அந்த உபத்திரம் வரும்போது நமக்கு என்ன ஆகுதுன்னா, நம்ம தேவனுடைய ராஜ்யத்துல பிரவேசிக்க போறோம். புரியுதுங்களா? இன்னொரு உபத்திரம் இருக்குது. ரோமர் 2ஆம் அதிகாரம் 9வது வசனம். ரோமர் 2:9. முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கர்களிலும் பொல்லாங்கு செய்கிற எந்த மனுஷ ஆத்மாவுக்கு நல்ல கவனிங்க, பொல்லாங்கு செய்கிற எந்த மனுஷ ஆத்மாவுக்கும் உபத்திரமும் வியாக்குலமும் உண்டாகும். பாத்தீங்களா? பொல்லாங்கு செய்யற எந்த மனுஷனுக்கும் உபத்திரமும் வியாகுலமும் உண்டாகும். இப்ப பிரச்சனை என்னன்னா, நமக்கு வாழ்க்கையில வர உபத்திரவம் நம்ம ராஜ்யத்துக்கு கொண்டு போறதுக்காக நம்மளை பயிற்றுவிக்கிற உபத்திரவமா, இல்ல நம்ம பொல்லாங்கு செஞ்சு வந்த உபத்திரவமா அப்படின்றத கண்டுபிடிக்கணும். இப்போ நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, பண்றதெல்லாம் அநியாய அக்கிரமம், அதனால உபத்திரவம் வருது. ஆனா கர்த்தர் எனக்கு உபத்திரவத்துல வழி நடத்துறாருன்னு சொல்றாங்க. அது என்ன ஆகுன்னா, நம்மளை சீர்குலைய பண்ணிடும். ஆனா தேவனுடைய ராஜ்யத்துல பிரவேசிக்கும்படி வரக்கூடிய உபத்திரம் நம்மள என்ன பண்ணணும்னா, அந்த போராட்டத்துல நிற்கும்படி செய்யும். பிரச்சனை வரும், பாடு வரும், துன்பம் வரும். ஆனா நம்ம நிற்போம். ஆனா அது இவனுடைய கஷ்டத்தினால, இவனுடைய பொல்லாங்கனால இருந்தா அவனால நிக்க முடியாது. அவனால நிக்க அது வழி ஏதுவாய் இராது. அப்போ உபத்திரவத்தின் தன்மை என்ன அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டா, தேவனால் அனுமதிக்கிற உபத்திரவம் நம்ம நிற்கக்கூடிய தகுதி கொடுக்குது. போராடி நிற்கும்படியான தகுதியை கொடுக்குது. இவ்வுலகத்துல நிமித்தம் நம்ம பொல்லாங்கு செஞ்சு அதனால வரக்கூடிய உபத்திரம் என்ன ஆகுதுன்னா, நம்மளை சீர்குலைய வைக்குது. அப்போ நம்ம உற்சாகம். இந்த உபத்திரம் ஒருத்தருடைய தன்மை இப்படிதான் இருக்கும். புரியுதுங்களா? அப்போ தேவனால் அனுப்பப்பட்டதுக்கு நமக்கு ஒரு தகுதியை கொடுக்குது, நிற்கும்படியான தகுதியை கொடுக்குது. உலகத்துல நம்ம சுய காரியத்தினால வரக்கூடியது நம்மை சீர்குலைய வைக்குது. அப்ப நம்ம ஒரு அலர்ட்னஸ். அப்போ உபத்திரவத்தின் தன்மையை இப்ப புரிஞ்சுக்கணும். ரெண்டாவது கேள்வி என்னன்னா, உபத்திரவத்தின் தாக்கம் எப்படிப்பட்டது? வாட் வாஸ் த இம்பாக்ட் ஆஃப் ட்ரிபுலேஷன்? உபத்திரவத்தின் தாக்கம் அது எப்படிப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜென்ரலா உபத்திரம் வரும்போது முதல்ல நமக்கு என்ன வரும்னா, சோர்வு வரும். என்னப்பா இப்படி ஆயிடுச்சு, என்ன இப்படி நடக்குது, எதிர்பார்த்துட்டு இருந்தா கிடைக்கலையே, திடீர்னு இப்படி ஆயிடுச்சே. சோர்வு முதல் ஸ்டெப்பு, சோர்வு. அந்த சோர்வு நெக்ஸ்ட் ஸ்டெப்பு விரக்தி. என்ன இப்படியே போயிட்டு இருக்க வாழ்க்கை, ஒரு மாதிரி ஆயிடுது. அது என்னப்பா இது சரியில்லைப்பா, நம்ம ஒன்று நினைக்கிறோம், அது ஒன்று நடக்குது. விரக்தி. ஸோ முதல்ல சோர்வு வருது, ரெண்டாவது விரக்தி வருது, மூணாவது முறுமுறுப்பு வருது. நம்மளே பண்ணாத ஆரம்பிச்சிடும். ஏன் நடக்குதுன்னே தெரியல, ஏன் இப்படி நான் ஆகுதுன்னு தெரியல, ஏன் இந்த பிரச்சனைலாம் வருதுன்னு தெரியல. நான் நல்லா தான் பண்ணுறேன், நான் ஜெபிக்கிறேன், நான் சர்ச்சுக்கு போகிறேன், எனக்கு சத்தியம் தெரியும், ஆனால் ஏன் எனக்கு இப்படி நடக்குது? முறுமுறுப்பு. புரியுதுங்களா? முறுமுறுப்பு வருது. நாலாவது பார்த்தீங்கன்னா, தேவன் மீது கசப்பு வருது. தேவன் மீது கசப்பு. ஏன் ஆண்டவரை இப்படி அனுமதிக்கிறீங்க? ஏன் என் வாழ்க்கையில் இப்படி நடக்கணும்? ஏன் என் வாழ்க்கையில் நடக்கணும்? அவரே கேள்வி கேட்குறது. ஒரு சிலர் என்கிட்ட நிறைய பேர் பேசுவாங்க, நிறைய காரியங்களை, அவங்க வாழ்க்கையில் நடக்கிற நிறைய விஷயங்களை டே பை டே நிறைய கால்ஸ் வரும். மெஜாரிட்டி வைஸ் பார்த்தீங்கன்னா, எஸ்பெஷலி ஊழியக்காரங்க என்ன சொல்லுவாங்கன்னா, ஆண்டவருக்காக ஓடுறேன் பிரதர், ஆண்டவருக்காக பண்றேன் பிரதர், என் வாழ்க்கையில தேவன் ஏன் பிரதர் அனுமதிக்கணும்? ஏன் என் வாழ்க்கையில என்ன அனுமதிக்கணும்? ஏன் என்ன இப்படி இந்த பாடுகளுக்கு உட்படுத்தணும்? இதுல இருந்து என்ன மீட்டு இருக்கலாமே, இதுல இருந்து எனக்கு ஒரு விடுதலை கொடுக்கலாமே, நான் அவருக்காக தானே ஓடுறேன். நிறைய கிறிஸ்தவங்க சொல்லுவாங்க, பிரதர் நம்ம தேவனுக்காக வாழ்றோம் பிரதர், ஏன் நம்ம வாழ்க்கையில நடக்கணும்? தேவனை கேள்வி கேட்கறது. இது ஜெனரலா கிறிஸ்தவர்களுக்குள்ள வரக்கூடிய அந்த உபத்திரவத்தின் தாக்கம் இப்படி இருக்கும். நம்ம இப்படி கேள்வி கேட்போம். ஆனா உலகத்தார் என்ன பண்றாங்கன்னா, இந்த மாதிரி உபத்திரவம் வரும்போது 3 வழியை தேர்வு செய்யறாங்களாம். 3 வழி. முதலாவது வழி என்னன்னா, வீட்டை விட்டு ஓடிடுவாங்க. உபத்திரவம் அதிகமாகும் போது
பிரச்சனை அதிகமாகும் போது அவங்களால நிற்க முடியாது. அதனால என்ன பண்ணிடுவாங்கன்னா ஓடிடுவாங்க. சமீபத்தில் ஒரு நபரை பார்த்தேன். ஒரு ஹோட்டலுக்கு வெளியில் இருந்தார். நான் சாப்பிட்டுட்டு வெளியே வரும்போது அவர் என்கிட்ட வந்து கேட்டார், தம்பி எனக்கு ஒரு சாப்பாடு வாங்கி தர முடியுமான்னு கேட்டார். எனக்கு ஒரு சாப்பாடு வாங்கி தர முடியுமா? அப்போ எனக்கு ரொம்ப கஷ்டமாகி போச்சு. அவர் நல்ல டீசெண்டாக இருக்கிறாரு, ஆனால் அழுக்கு சட்டை அழுக்கு இது போட்டு ஒரு பேக் மாட்டின்னுக்கிறாரு. சரி சாப்பாடு தானே கேட்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாப்பாடு ஒன்று வாங்கி கொடுத்தேன். நான் வாங்கி கொடுத்த உடனே அவர் என்ன பண்ணாருன்னா, அங்கே பக்கத்தில் தண்ணியில் போனார், கையை கழுவினார், முகத்தை கழுவினார். அந்த அதிலே பிரித்து வச்சு உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டார். அந்த 2 வீலர் பார்க் பண்ணுற இடத்துல உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டார். அப்போ ஒரு இடத்துல கொஞ்சம் பேசணும் போல் எனக்கு தோணுச்சு. அப்போ நான் கேட்டேன், ஐயா எங்கேருந்து வரீங்க அப்படின்னா அவர் சொன்னார், இதுமாரி நான் வந்து மதுரையிலேருந்து வந்திருக்கிறேன் ஐயா. என்ன பிரச்சனை, இங்கே சென்னையில் ஏதாவது வேலையாக வந்தீங்க? இல்லைங்க, ஏகப்பட்ட ப்ராப்ளம், கடன் பிரச்சனை, தாழ முடியல, எவ்வளோதான் நானும் பார்க்குறதியா, அங்கே இருக்க 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 ஒன்று ஒரு மாதிரி ஆகுது, அதனால் நான் எல்லாத்தையும் விட்டுட்டு ஓடி வந்துட்டேன். எல்லாத்தையும் விட்டு ஓடிட்டு வந்துட்டு. இப்போ என்ன, ஏதோ ஒன்று ஒரு வேளை சாப்பிட்டா கூட போதும், நான் நிம்மதியாக இருக்கிறேன். ஒரு வேளை சாப்பாடு பரவாயில்ல. இன்னைக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க இங்கே சென்னை பட்டத்தில், அந்த அந்த இறக்க குணம் உள்ளவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. கேட்கும் போது சாப்பாடு வாங்கி கொடுத்தேன், இப்போ நீங்கள் வாங்கி தரலையா தம்பின்றார். சாப்பாடு வாங்கி கொடுக்குறாங்க. நான் சாப்பிட்டுட்டு நான் காலத்தை போய்க்கிறேன். என்னால் அங்கே போய் விழுந்து மறுபடியும் என்னால் அங்கே என்ன பண்ண முடியாது, வாழ முடியாது. சாகிறதுக்கும் எனக்கு தெரியலன்றார், எனக்கு அந்த தைரியம் இல்லைன்றார். அப்போ உபத்திரமும் பிரச்சனையும் வந்த உடனே முதல் ஸ்டெப்பு அங்கேருந்து ஓடிடுவாங்க, இடத்த விட்டு ஓடிடுவாங்க. நம்பர் 2 என்ன பண்ணுவாங்கன்னா, போதைக்கு அடிமையாயிடுவாங்க. அதை ஃபேஸ் பண்ண முடியாம ஏதாவது ஒன்று மறக்கணுமே, ஏதாவது ஒன்று பண்ணி ஆகணுமே சொல்லிட்டு போதைக்கு அடிமையாயிடுவாங்க. அது குடி மற்ற மற்ற விஷயத்துக்கு அடிமையாயிடுறாங்க. அந்த போதை இருக்கிற போது தான் அவர் நல்லா அப்படியே இருப்பார். அவரு போதை இறங்கணும் உடனே இதுவாயிடும். 3வது என்ன பண்றாங்கன்னா, தன் ஜீவனையே மாய்ச்சிக்கிறாங்க, தன் உயிரியே மாய்ச்சிக்கிறாங்க, தற்கொலை. இதுதான் ஜென்ரலா உபத்திரவத்தை ஃபேஸ் பண்றதுக்கு ரட்சிக்கப்படாத ஒரு மனுஷன் பண்றது. ஆனா கர்த்தர் நமக்கு என்ன பண்றாருன்னா, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை கொடுக்காம, சோர்வு, விரக்தி, முறுமுறுப்பு, கசப்பு வந்தாலும் நம்ம நிற்கிறோம், நம்ம இருக்கிறோம். ஏதாவது ஒன்று ஆண்டவரே நீங்க செஞ்சிட மாட்டீங்களா, ஏதாவது ஒன்று மாறிடாதா? ஸோ அப்போ அந்த உபத்திரத்தினுடைய தாக்கம் இப்படிதான் நம்மளுக்கு செயல்படுத்துது. இது டோட்டலா என்ன பண்ணுதுன்னா, தைரியத்தை எடுத்து போடுது. ஒரு இடத்துல நிக்க தைரியம் இல்லை, இதை நான் மேற்கொள்ளுவேன்ற தைரியம் வரல. அதனால்தான் பாருங்க, இந்த தைரியம் என்ன கொடுக்குதுன்னா, பயத்தை கொடுக்குது. தைரியம் என்ன கொடுக்குது? தைரியம் இல்லாதது பயத்தை கொடுக்குது. இதுதான் நேச்சர், இதுதான் ஃபேக்ட். ஒரு உபத்திரம் அதிகமாகும் போது ஒரு மனுஷனுக்கு என்ன ஆயிடுதுன்னா, தைரியம் போயிடுது, பயம் வந்துடுது. இதுதான் பவுல் சொல்றாரு. வாசிங்களேன், 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 5வது வசனம். எப்படி என்றால், நாங்கள் மக்கெதோனியா நாட்டில் வந்தபோது சரீரத்திற்கு இளைப்பாறுதல் ஒன்றுமில்லாமல் எப்பக்கத்திலேயும் உபத்திரவப்பட்டோம். புறம்பே போராட்டங்களும் உள்ளே பயங்களும் இருந்தன. யார் சொல்றது? யாரு? பவுல். புறம்பே போராட்டம், உள்ளே பயம். இது நம்மளுக்கு அப்படியே ஆகுதான். ஏன்னா இதோட தாக்கம் அதுதான். இந்த உபத்திரம் இப்படிதான் தாக்கம். உள்ளுக்குள்ள என்ன ஆகுது? போராட்டம். ஐயோ, எப்போ மாறும், எப்போ நடக்கும், எப்போ கிடைக்கும், எப்போ இதெல்லாம் மாறும், முடியல. உள்ள போராட்டம், வெளியில பயம். என்ன ஆகுமோ தெரியலையே, அடுத்து என் வாழ்க்கை என்ன ஆகும் தெரியலையே, அடுத்து எப்போ விமோசனம் கிடைக்கும் தெரியலையே, இப்படியே போச்சுன்னா என் குடும்பம் என்னத்துக்கு ஆகுறது. இப்படி யோசித்து தைரியம் போயிட்டு பயம் வந்துடுச்சு. பயம் உள்ள வந்து ஆட்கொள்ளுது. அதனால தான் பாருங்க, இது டோட்டலா இதனுடைய தாக்கமே எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பயம் வந்து நீங்க இதுல கூட பார்க்கலாம், ஆதியாகமத்துல கூட பார்க்கலாம். தேவன் ஆதாமை ஏவாளை உருவாக்கி அவங்க விழுந்த பிறகு முதல்ல என்ன வந்ததுங்க அவங்களுக்கு? ஆமா, தேவனுக்கு முன்னாடி நிக்கக்கூடிய தைரியம் இல்ல. தைரியம் இல்லாதனால என்ன வந்துச்சு? பயம் வந்து ஒழிஞ்சுக்கிட்டாங்க. இதேதான் நடக்குது இன்னைக்கு. இதுதான். ஏன்னா அந்த உபத்திரவத்தினுடைய தாக்கம் அப்படி.
இந்த உபத்திரவத்துடைய தாக்கம் அப்படி. அதனாலதான் நமக்கு இந்த மாதிரி பிரச்சனை வரும்போது, பயம் வரும்போது ஒரு தைரியத்தை தேவன் கொடுக்கிறார். அந்த தைரியம் வந்து என்ன பண்ணுதுன்னா, நம்மளுக்கு போராட்டத்துல நிக்க தகுதி கொடுக்குது. வேற வழி இல்லை, நம்ம நின்றுதான் ஆகணும். பார்க்கலாம், சொல்றோமா இல்லையா? இன்னும் எவ்வளவு நாளைக்கு போகுதுன்னு பார்க்கலாம், இன்னும் எவ்வளவு நாளைக்கு இப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம், சொல்றோம் இல்லையா? அதுதான் பாருங்க நமக்கு வாழ்க்கையில வரக்கூடிய உபத்திரவத்தின் போராட்டம். ஆனா பவுல் இந்த போராட்டத்தை எப்படி சொல்றாருன்னா, 2 தீமோத்தேயு 4:7 வாசிங்க. நல்ல போராட்டத்தை போராடினேன். என்ன போராட்டமா? நல்ல போராட்டத்தை. நல்ல போராட்டத்தை போராடினேன். ஓட்டத்தை முடித்தேன். விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். அதுதாங்க முக்கியம். இந்த உபத்திரவத்தினுடைய தாக்கம் என்னன்னா, அதனுடைய டார்கெட்டு நம்முடைய விசுவாசம் தான். பிரச்சனை வருது எதனாலன்னா, உன் விசுவாசத்தை ஒழிக்கணும். ஏன்னா இந்த லைட்டை ஆஃப் பண்றதுக்கு, இந்த ஃபேன் ஆஃப் பண்றதுக்கு நான் எடுக்கிறத விட டைரக்டா மெயின் ஆஃப் பண்ணிட்டேன்னா ஒண்ணுமே கிடையாது. அதுதான் விசுவாசம்ன்றதுதான் நம்முடைய மெயின் சுவிட்ச். ஏன்னா அதனாலதான் நம்ம தேவனுக்குள்ள இருக்கிறோம். அந்த விசுவாசத்தை குலைத்து போட்டா நமக்கு தேவனுக்கு ஒரு பிளவு உண்டு. அதனால்தான் அந்த உபத்திரவத்தை என்ன பண்றான்னா, அப்படி அவன் அப்ளை பண்ணி கொண்டு வருதை நம்ம பார்க்கணும். அப்போ இதோடைய தாக்கம், அதனால்தான் விசுவாசத்தை கேடயத்துக்கு ஒப்பிட்டு இருப்பாங்க பைபிள்ல. விசுவாசம் என்னும் கேடயத்தை பிடிச்சிங்க. ஏன்னா இதுலதான் அடி விழும். மற்ற எல்லா சூட்டை நீங்க அந்த தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை எடுத்துட்டு பார்த்துட்டீங்கன்னா, ரொம்ப ரொம்ப முக்கியம் எதுன்னா அந்த விசுவாசம் என்ன கேடயம். ஏன்னா எந்த பக்கத்துல அடி விழுந்தாலும் இதுதான் என்ன பண்ணணும், தடுக்கணும். விசுவாசம் போயிடுச்சு, பிரச்சனை வந்தோடனே டவுன் ஆயிடுவோம். அதனுடைய தாக்கம் என்ன பண்ணா, ஒண்ணு வீட்டை விட்டு ஓட வைக்கும், இல்ல போதைக்கு அடிமையாக வைக்கும், இல்லைன்னா உயிரிய மாய்ச்சி கொள்ற மாதிரி வைக்கும். அப்ப நம்ம எவ்வளவு ஜாக்கிரதையா இருக்கும். அப்ப இதனுடைய தாக்கம், உபத்திரவத்தின் தாக்கம், நம்முடைய விசுவாசம் தான் அதனுடைய இலக்கு. நம்ம விசுவாசத்தை குறைத்து போடுறதுதான் அதனுடைய இலக்காக இருக்குதுன்றத நம்ம புரிஞ்சுக்கணும். சோ இப்ப முதல் கேள்வி பார்த்தோம், அது உபத்திரவத்தின் தன்மை என்னன்னா, அது நம்மள என்ன பண்ணுதுங்க, நிற்கும்படியான ஒரு தகுதியை கொடுக்குது. அதாவது தேவனுடைய ராஜ்யத்துக்கு போறதுக்கு உபத்திரவம் அவசியம். தேவனால அனுமதிக்கப்படுகிற உபத்திரவங்களுக்கு நம்ம தேவனை என்ன பண்றாரு, அதுல நிற்கும்படியான ஒரு தகுதியை கொடுக்கிறாரு. நம்ம பொல்லாங்கு செஞ்சு வரக்கூடிய உபத்திரவத்துல நம்ம சீர்குலைகிறோம். புரியுதுங்களா? இதுதான் உபத்திரவத்தினுடைய தன்மை பார்த்தோம். ரெண்டாவது, உபத்திரவத்தினுடைய தாக்கம்னும் போது அது என்ன பண்ணுதுங்க, தைரியத்தை எடுக்குது, நம்மள பயத்தை கொடுக்குது. மாத்திரமல்ல கடைசியில் நம்மளோட விசுவாசத்தை அது டார்கெட் பண்ணி அடிக்குதான் பார்த்துட்டோம். ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சுதா? மூணாவது ஒரு கேள்வி, உபத்திரவத்தை புரிந்து கொள்ளணும். உபத்திரவத்தை புரிந்து கொள்வது எப்படி? அண்டர்ஸ்டாண்ட் த ட்ரிபுலேஷன். ஏன்னா இன்னைக்கு நம்ம உபத்திரவம்னு சொல்றோமே தவிர அந்த உபத்திரவத்தை நம்ம புரிஞ்சுக்கிறது கிடையாது. அந்த உபத்திரவம் எப்படிப்பட்ட அதனுடைய காரியம் தன்மை எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டா கூட அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். ஒரு பிரச்சனை வந்த உடனே முதல்ல புரிதல் வேணும். நல்லா மூடியே இருக்கக்கூடிய ஜன்னல் திடீர்னு திறந்து இருக்குது. ஏன் திறந்துக்குது? ஏன் அப்படிதான்? ஏன் திறந்தது இருக்கு? அது புரிதல் வேணும். உபத்திரவத்தையும் ஒரு புரிதல் வேணும். அந்த புரிதல் இல்லைன்னா அந்த உபத்திரவத்தை நம்மளால என்ன பண்ண முடியாது, மேற்கொள்ள முடியாது, அதுல ஜெயம் எடுக்க முடியாதுன்றத நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். அப்ப பார்க்கும்போது உபத்திரவத்தினுடைய சரியான புரிதல் என்னன்னு பாத்தீங்கன்னா, 1 தீமோத்தேயு 1:18 வாசிங்க. 1 தீமோத்தேயு 1:18 குமாரனாகிய தீமோத்தேயுவே, உன்னை குறித்தும் முன் உண்டான தீர்க்க தரிசனங்களின்படியே நீ அவைகளை முன்னிட்டு நல்ல போராட்டம் பண்ணும்படி இந்த கட்டளையை உனக்கு ஒப்புவிக்கிறேன். இப்போ போராட்டம் பண்ணுன்னு சொல்லிட்டு அதை என்னவா கொடுக்கிறாரு, ஒரு கட்டளையா கொடுக்கிறாரு. கட்டளை உனக்கு ஒப்புவிக்கிறேன், நீ விசுவாசமும் நல் மனசாட்சியும் உடையவனாயிரு. பாத்தீங்களா? இப்போ தீமோத்தேயுக்கு சொல்லும் போது சொல்றாரு, நல்ல போராட்டம் பண்ணு, இது ஒரு கட்டளையா கொடுக்குறேன். இப்ப சபைக்கு கொடுக்கிற கட்டளை என்ன? விசுவாசி கொடுக்கிற கட்டளை நல்ல போராட்டம் பண்ணு.
இதை நான் உங்களுக்கு ஒரு கட்டளையா கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு எதை பார்த்துக்க சொல்றாரு? விசுவாசம், விசுவாசத்தையும் நல் மனசாட்சி, நல் மனசாட்சி உடையவனாயிரு. 19வது வசனம் வாசிங்க. இந்த நல் மனசாட்சியை இந்த நல் மனசாட்சியை சிலர் தள்ளிவிட்டு விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தினார். பாத்தீங்களா? இதுதான் நடக்குது. அப்போ உபத்திரவத்தை புரிந்து கொள்ளுதல்னா என்னன்னா, உபத்திரவம் என்பது கிறிஸ்தவர்களுக்கு ஒரு கட்டளையா கொடுக்கப்பட்டிருக்கு. போராட்டம்ன்றது நமக்கு என்னவா இருக்குது? ஒரு கட்டளை, ஒரு கட்டளை. ஏன்னா அதுதான் முன்னாடி பார்த்தோம், தேவனுடைய ராஜ்யத்துல பிரவேசிக்கிறதுக்கு உபத்திரவத்தின் வழியா தான் நம்ம என்ன பண்ண முடியும்? அவருடைய ராஜ்யத்துல, பரலோகத்துக்கு இல்ல, பரலோக ராஜ்யத்துல, புரியுதுங்களா? பரலோக ராஜ்யத்துல பிரவேசிக்கிறது அது முக்கியமான காரியமா இருக்குது. இப்ப என்ன சொல்றாருன்னா, விசுவாசத்தையும் நல்மனசாட்சியும் உடையவனாய் இருன்றாரு. நல்மனசாட்சி போயிடுச்சுன்னா விசுவாசம் என்ன கப்பல் என்ன ஆயிடுதான்? சேதப்படுத்துது. இன்னைக்கு அதான் நடக்குது. பிரச்சனை வந்த உடனே, உபத்திரம் வந்த உடனே என்ன ஆகுதுன்னா, மனசாட்சி முதல்ல கரெக்ட் ஆகுது. மனசாட்சி கரெக்ட் ஆகுது. எப்படி கரெக்ட் ஆகுதுன்னா, ஏன் தேவன் செய்ய மாட்டுறாரு? நம்ம வாழ்க்கை இப்படியே தான் போகுமா? இப்படியே தான் இருக்குமா? இப்படியே தான் நடக்குமா? மனசாட்சி கரெக்ட் ஆகுது. மனசாட்சி கரெக்ட் ஆன உடனே தேவன் மேல வைக்கிற விசுவாசம் என்ன ஆயிடுதுங்க? குறைஞ்சிடுது. ஆனால் தான் அந்த வசனம் ரொம்ப அருமையா இருக்குது. விசுவாச கப்பலை என்ன பண்ணிட்டாங்களாம்? சேதப்படுத்திட்டாங்க. இப்ப நல்லா கவனிங்க. இப்ப கப்பல்ல போயிட்டு இருக்கிறீங்க, சடனா கப்பல்ல ஓட்ட விழுந்து சேதமாயிடுச்சுன்னா என்ன ஆகும்? பழைக்கிறதுக்கு வழி இருக்குதா? வழியே கிடையாது, மூழ்கிதான் போகணும். விசுவாசம் ரொம்ப முக்கியம். விசுவாசத்தை கப்பலுக்கு ஒப்பிட்டு பேசியிருக்கிறாங்க. அப்போ நாம நம்முடைய மனசாட்சியில அந்த உபத்திரவம் வரும்போது அதை ஒரு நல்ல போராட்டம்னு ஒரு கட்டளையா நம்ம எடுத்துக்கிட்டு, தேவனே எனக்கு உதவி செய்யுங்கன்னா அவர் என்ன பண்ணுவாரு? உதவி செய்வாரு. மாறாக நம்ம அதை ஃபெய்த்தை விட்டுட்டோம்னு வச்சுங்க, நம்மளும் என்னதான் ஆகி ஆகணும்? அந்த உபத்திரவத்துல விழுந்துதான் போகணும். சொல்லிட்டு தான் தெரியணும், இப்படி ஆயிடுச்சு போச்சு இப்ப, இப்படி ஆயிடுச்சு இப்ப, இதாயிடுச்சு அதாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு தான் போகணும். இப்போ கேள்வி என்னன்னா, இந்த உபத்திரவம் முதல்ல பார்த்தோம், உபத்திரவத்தின் தன்மை என்ன? உபத்திரவத்தின் தன்மை என்னும் போது அது நம்மை நிற்க செய்யுது, அந்த போராட்டத்துல நம்மை நிற்க செய்யுது. ரெண்டாவது பார்த்தோம், உபத்திரவத்தின் தாக்கம் எப்படிப்பட்டது அப்படின்னு பார்க்கும்போது அது என்ன கொடுக்குதுங்க? தைரியத்தை, நம்ம தைரியத்தை எடுக்குது, நம்முடைய விசுவாசத்தை குலைத்து போடுது, பயத்தை கொண்டு வருது. ஸோ மூணாவது பார்க்கும்போது உபத்திரவத்தை என்ன பண்ணோம்? புரிதல். புரிதல் சொல்லும் போது அது ஒரு போராட்டம், அது ஒரு கட்டளை. உபத்திரவன்றது ஒரு போராட்டம், அது ஒரு கட்டளை. அந்த ஏன்னா நம்ம விசுவாசத்தை நல்மனசாட்சியில காத்துக்கணும். அப்போ உபத்திரம் வரும்போது விசுவாசத்தை விட்டுட்டோம்னா, விசுவாச கப்பலை சேதப்படுத்திட்டோம்னா நம்மளால நிற்க முடியாது. புரியுதுங்களா? அப்போ ஏன் நமக்கு இந்த சோதனை, இந்த விசுவாச சோதனை, இந்த உபத்திரவத்தினுடைய டார்கெட்டை இந்த விசுவாசத்தை குலைக்கிறதுக்காக தான் வச்சிருக்குது, ஒன்றுமில்லாம அழிக்கிறதுக்காக தான் வச்சிருக்கு. ஏன் எப்படி செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல நம்ம யாருன்றது தெரிஞ்சுக்கணும். நம்ம யாரு, நம்ம யாருன்னு கேட்டால் இந்த கேள்வி என்ன பதில் சொல்லுவீங்க? நீங்கள் யார் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? சொல்லு தம்பி, நீ யாருன்னா நீ என்ன பதில் சொல்லுவீங்க? மனிதன். மனிதன் தான். மனிதனா இருக்கிறதெல்லாம் உட்காந்துக்கிறீங்க. நீங்கள் யார் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால் என்ன சொல்லுவீங்க? நான் ஒரு கிறிஸ்தவன், நான் ஒரு தேவனுடைய பிள்ளை, நான் ஒரு விசுவாசி. அப்படித்தான் நம்ம என்ன பண்ணுவோம்? ஆன்சர் பண்ணுவோம். ஆனா கிறிஸ்தவன் நம்ம தான் சொல்லிக்கிறோம். கிறிஸ்தவன் நம்ம தான் சொல்லணும். வேதம் நம்மள என்னன்னு சொல்லுது தெரியுமா? வேதம் நம்மள என்னன்னு சொல்லு தெரியுமா? கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 29வது வசனம். கலாத்தியர் 3:29. நீங்கள் எல்லோரும் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினால் தேவனுடைய புத்திரராக இருக்கிறீர்களே. கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே யாரா இருக்கிறோமா? தேவனுடைய புத்திரர். ஜெனரலா நம்ம என்ன சொல்றோம்? நம்ம தேவனுடைய பிள்ளை, தேவனுடைய பிள்ளை, தேவனுடைய பிள்ளைன்னு. எப்படிப்பா நீ தேவனுடைய பிள்ளை? நீ தேவனுடைய பிள்ளைன்றதுக்கு என்ன அங்கீகாரம் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்ட, இந்த கேள்விக்கு என்ன பதில் சொல்வீங்க? விசுவாசம். நீ தேவனுடைய பிள்ளைன்னு சொல்ற, இதுக்கு என்ன அங்கீகாரம்? அட்லீஸ்ட் உங்க இருதயமே உங்களுக்கு என்ன பண்ணும்? உங்க இருதயமே உங்களுக்கு சாட்சி கொடுக்கணும், நான் தேவனுடைய பிள்ளைன்றதுக்கு. அது எது அங்கீகாரம்னா, கிறிஸ்துவை பற்றும் விசுவாசம். நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு இயேசு கிறிஸ்து மேல நம்பிக்கை வச்சிருக்கிறீங்களோ, எவ்வளவுக்கு எவ்வளவு இயேசு கிறிஸ்து மேல அந்த அன்பை வச்சிருக்கிறீங்களோ, எவ்வளவுக்கு எவ்வளவு அவருடைய வார்த்தைக்கு நீங்க கீழ்ப்படுகிறீங்களோ, அவ்வளவுக்கு அவ்வளவு தேவனுடைய பிள்ளையா மாறுறீங்க.
எத்தனை பேர் புரியுது? கிறிஸ்துவின் விசுவாசத்தை பற்றும் தேவனுடைய புத்திரராய் நம்ம இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அது அடுத்த வருஷம் 29. நீங்கள் கிறிஸ்துவனுடையவர்களானால் நீங்கள் கிறிஸ்துவினுடையவர்களானால் ஆபிரகாமின் சந்ததியாராயும் வாக்குத்தத்தத்தின்படியே சுதந்திரராயும் இருக்கிறீர்கள். அப்போ இந்த கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 29, 26 இந்த 2 வசனத்தை நீங்க வாசிக்கும் போது ஒண்ணு இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே நான் தேவனுடைய புத்திரரா இருக்கிறோம். ரெண்டாவது விசுவாசிக்கிற நம்ம ஆபிரகாமின் சந்ததியாரா இருக்கிறோம். ஆபிரகாமின் சந்ததியா. இப்ப ஆபிரகாமுடைய ஹைலைட் என்னதாங்க? ஆபிரகாம பத்தி சொல்லனா எதுல ஸ்பெஷல்? ஆபிரகாம் விசுவாசத்தின் தகப்பன். அப்ப அந்த விசுவாசத்தை குலைக்கிறதுக்கு சாத்தா என்ன பண்ணுவான்? உபத்திரவங்களை வரும்போது நம்முடைய இருதயத்தை கரெக்ட் பண்ணுவான். ஏன் எனக்கு இப்படி நடக்குது, ஏன் இப்படி நடக்குது, ஒரு மாதிரி சோர்வடைஞ்சு தேவனை கேள்வி கேட்க ஆரம்பிச்சு விரக்தியில முறுமுறுத்து தேவனுக்கு எதிரடியா நம்மளை என்ன பண்ணிடுவான்? மாத்திடுவான். அப்போ நல்லா புரிஞ்சுக்கணும், ஏன் நமக்கு உபத்திரவம் வருது? நாம் எப்படிப்பட்டவர்கள்னா, நாம் ஆபிரகாமின் சந்ததியா இருக்கிறதுனால விசுவாச சந்ததியா நம்புறோம். அப்போ விசுவாசத்தை குலைச்சிட்டா ஒண்ணுமே கிடையாது. இந்த உலகத்துல இருக்கிற சந்ததியார் மாதிரி தான் நம்புவோம். அப்ப தேவன் வந்து நம்மள ஒரு பெரிய லெவல்ல வச்சிருக்கிறாரு. ஆபிரகாமின் வாக்கு தத்தத்தின் பிள்ளைகளா இருக்கிறோம் நம்ம. புரியுதுங்களா? விசுவாசத்துல ஆபிரகாமின் வாக்கு தத்தத்தின் பிள்ளைகளா இருக்கிறோம்னா அந்த விசுவாசத்தை உடைப்பதற்கு உபத்திரவம் வரும். அதனால தான் முன்னாடி சொன்னேன், நல்ல நிலைமைகள் உபத்திரவம்ன்றது ஒண்ணு நல்ல நிலையில வருது. ஏன்னா அதன் வழியா தான் நம்ம என்ன பண்ணோம்? தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்கணும். இன்னொன்னு கெட்ட வழியிலும் வருது. பொல்லாங்கு செய்கிறவனுக்கும் உபத்திரவமும் வியாகுலமும் வரும். வசனம் கிளியரா சொல்லுது. அப்போ தேவன் நம்முடைய வாழ்க்கையில இந்த உபத்திரவத்தை நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும்னா, நீங்களும் நானும் ஆபிரகாமின் சந்ததியாரா இருக்கிறோம், விசுவாசத்தின் சந்ததியாரா இருக்கிறோம். அதனுடைய தாக்கம் என்ன பார்த்தான்? எதை தான் அது டார்கெட் பண்ணுது? உபத்திரவம் விசுவாசத்தை தான். ஆனா அந்த விசுவாசத்துல நீங்க நின்னுட்டீங்கன்னா நீங்க ஜெயிச்சிட்டீங்க. விசுவாச அளவும் ஜெயிக்குது. அது மாத்திரமல்ல, சூழ்நிலையும் மாறுது. ஆபிரகாமுக்கு உண்டான எல்லா ஆசீர்வாதத்தையும் நம்மளும் பெற்றுக்கொள்ள முடியும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் அதுக்காக தான் நம்மளை அழைச்சிருக்கிறார். புரியுதுங்களா? அப்போ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிச்சு. ஸோ உபத்திரவத்தின் தன்மை என்னன்னு பார்த்தோம். உபத்திரவத்தின் தாக்கம் எப்படிப்பட்டதுன்னு பார்த்தோம். மூணாவது உபத்திரவத்தை புரிந்து கொள்ளுங்கள் அப்படின்னு பார்த்துட்டோம். ஏன்னா தெளிவா வேதம் பவுல் சபைக்கு எழுதும் போது சொல்றாரு, பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் 30வது வசனம், நீங்கள் என்னிடத்தில் கண்டதும் எனக்கு உண்டு என்று இப்பொழுது கேள்விப்படுகிறதுமான போராட்டமே உங்களுக்கும் உண்டு. இப்போ புறஜாதியாருக்கு அப்போஸ்தலனா இருக்கிறவர் யாருங்க? அப்போஸ்தலர் பவுல். அப்ப அவர் கிளியரா சொல்றாரு, என்கிட்ட பார்த்தோமா? நீங்க எவ்வளவு சொன்னீங்களா முள்ளு? அப்ப எவ்வளவு பிரச்சனை இல்லையா? எவ்வளவு பிரச்சனை. ஏன் உண்டு கேள்விப்பட்டது யாருக்கும் உண்டு, ஃபாலோ பண்ற நமக்கும் உண்டுன்றாங்க. அப்போ இந்த உபத்திரவத்தை தெளிவா புரிஞ்சுக்கணும்னா அது நமக்கு போராட்டத்தை கொடுக்குது. ஆனா அந்த போராட்டம் நல்ல போராட்டம்னு பவுல் சொல்றாரு. நம்முடைய விசுவாசத்தை, நம்ம ஆபிரகாமின் சந்ததியாரா இருக்கக்கூடிய நம்முடைய விசுவாசத்தை அது குலைக்காலும் அந்த விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாகிய கிறிஸ்து இயேசு நமக்கு பலனா இருக்கிறார். புரியுதுங்களா? அல்லங்கங்களா? சரி, இப்போ கடைசி ஒரு கேள்வி. இதுதான் மெயின் சப்ஜெக்ட். இப்போ நம்ம கொடுத்த தலைப்புக்கு இதுதான் மெயின் சப்ஜெக்ட். அதாவது உபத்திரவ போராட்டத்தில் ஜெயம் பெறுவது எப்படி? உபத்திரவ போராட்டத்தில் ஜெயம் அல்லது வெல்வது எப்படி? ஹவு டு கான்கர் ஆர் வின் பேட்டில் ஆஃப் ட்ரிபுலேஷன். இந்த உபத்திரவத்தினுடைய போராட்டத்தை ஜெயம் கொள்வது எப்படி அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 3 காரியம் தெளிவா வேதம் வந்து நம்மளுக்கு கற்றுக் கொடுக்குது. இது நம்முடைய வாழ்க்கையில ரொம்ப முக்கியம். ஏன்னா இன்னைக்கு நம்மளுக்கு வந்து அந்த அளவுக்கு ஒருத்தருக்கும் ஒரு மாதிரி பிரச்சனை. இப்போ பிரதர் கிட்ட பிரதருக்கு ஒரு குறிப்பிட்ட பிரச்சனை இருக்கும். அதாவது அது நினைக்கும் போது ஐயோ ஏன் இது அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அந்த உபத்திரவம், அந்த போராட்டம், அது அவர் லெவலுக்கு. இப்போ சிஸ்டருக்கு ஒரு லெவலு, உங்களுக்கு ஒரு லெவல், பையனுக்கு ஒரு லெவலு, உங்களுக்கு ஒரு லெவலு, எனக்கு ஒரு லெவலு. புரியுதுங்களா? ஒரே மாதிரி இருக்காது. ஒருத்தருக்கு ஒரு மாதிரி. பிரதர் உங்க உபத்திரவத்தை நான் எடுத்துக்கிறேன் பிரதர் அப்படின்னு நான் சொன்னா முடியுமா? முடியாது. ஏன் உபத்திரவத்தை நீங்க எடுத்துக்கிறீங்கன்னா முடியாது. உடனே சொல்லிக்கலாம், ஜெபம் பண்ணிருக்கிறேன் பிரதர், உங்க இந்த உபத்திரவத்துல இருந்து நீங்க
மாறணும்னு சொல்லிட்டு நான் ஜெபம் பண்ணிக்கிறேன். அதுதான் நம்மளால செய்ய முடியுமே தவிர உன் உபத்திரத்தை நான் எடுக்க முடியாது, என் உபத்திரத்தை நீங்க எடுக்க முடியாது. அப்போ இன்னைக்கு பெரிய லெவல்ல இருக்கிறாங்க. சமீபத்துல ஒரு ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரும்போது பாத்தீங்கன்னா அங்க நான் பார்த்த ஒரு சில காரியங்களை பார்க்கும்போது நம்ம நிறைய நேரத்துல தேவனை கேள்வி கேட்கிறோம். ஏன்னா இன்பிட்வீன் டைம்ல சமீப கடந்து வந்த பாதைகள்ல இந்த சப்ஜெக்ட் எடுக்கும் போதெல்லாம் நிறைய உபத்திரவம், நிறைய பிரச்சனை. ஏண்டான்னு ஆயிப்போச்சு. எதுக்குடா நம்ம பிரசங்கம் பண்றோம்னு கூட ஆயிப்போச்சு. நம்ம இவ்வளோ இது பண்ணி ஏன் நம்மளுக்கு இவ்வளோ போராட்டம், இவ்வளோ அந்த அளவுக்கு கேள்வி கேட்குற லெவலுக்கு போயிடுச்சு, எக்ஸ்ட்ரீம் லெவல். ஆனா ஒரு ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு அங்க இருக்கிற சில சூழ்நிலைகளை பார்க்கும்போது நம்முடைய வயசுல சின்ன வயசு, அதான் நான் சொன்னேன், 23 வயசு பையன் பிளட் கேன்சர் இறந்து போயிட்டாரு. அது ஒரு பெரிய அடி ஆயிடுச்சு. ஆனா இன்னும் நிறைய பேர் நம்ம கிட்ட ஃபோன் பண்றாங்க. ஃபோன் பண்ணி சொல்ற விஷயம் என்னன்னா, சாப்பிட முடியல, ஏன்னா சாப்பிட முடியல. ஆகாரம் வந்து என்ன பண்றாங்கன்னா லிக்விட் பண்ணி ஒரு டியூப் வச்சு உள்ள இறக்குறாங்க. அவரு நல்லா சாப்பிட்ட மனுஷன், இப்போ இந்த லிக்விட் ஃபுட்டு உள்ள போறதுனால அவரால் முடியல, அதனால அவர் எடுத்துக்க மாட்டுறாரு. அவர் இதனால என்ன ஆகுதுன்னா இன்னும் சிவியர் ஆயிட்டு அவருடைய உயிருக்கு ஆபத்து வர லெவலுக்கு போயிடுச்சு. எல்லாமே ஹை ஆயிட்டு லெவலுக்கு போயிடுச்சு. அப்போ அந்த சகோதரி தன்னுடைய கணவரை குறித்து சொல்லி அவங்க கண்ணீர் விடும் போது, ஏன் பிரதர் என் வாழ்க்கையில இவ்வளோ உபத்திரம், நல்லா வேலைக்கு போயிட்டு வந்த மனுஷன் திடீர்னு இப்படி படுத்த படுக்கையாகி இன்னைக்கு அந்த ஆகாரமும் உள்ள போகாத அளவுக்கு. நாங்கள் என்ன செஞ்சோம்? நாங்கள் சபைக்கு போகிறோம், சத்தியம் அறிஞ்சிருக்கிறோம், தேவனுக்காக வாழ்கிறோம், ஏன் எங்கள் வாழ்க்கையில் இருக்கு? அப்போது நான் யோசனை பண்ணேன், இந்த மாதிரி சூழ்நிலைலாம் நம்ம வாழ்க்கை வரல. ஆனால் இந்த மாதிரி சூழ்நிலையில் நிறைய பேர் இருக்கிறாங்க, நிறைய பேர் இருக்கிறாங்க. நல்ல குடும்பம் நடந்துட்டு இருக்கோம், நல்ல ஒரு அப்பா, நல்ல ஒரு கணவன் மனைவி, நல்ல ஒரு பிள்ளைகள். சடனாக கணவர் தான் ஆயிடுறாருங்களா, மறித்து போகிறார். அதுக்கப்புறம் அந்த குடும்பம் எப்படி மாறிடுது தெரியுங்களா? எந்த அளவுக்கு மாறிடுது தெரியுங்களா? அப்படியே தலைகீழ மாறி போச்சுங்க. ஒரு வருமானத்தை வச்சுதான் அவங்க குடும்பம் நடத்திட்டு இருந்தாங்க, ஒரு வருமானத்தை வச்சுதான். சமீபத்தில் என்னுடைய நண்பருடைய ஆஃபீஸ்க்கு நான் போயிருந்தேன். அங்கே ஒரு சகோதரி ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவங்க பண்றது எல்லாமே தப்பாக தான் இருக்குது. எடுத்துட்டு வந்து நண்பர்கிட்ட வந்து சொல்றாங்க, சார் இதை நான் தப்பு பண்ணிட்டேன், இதை நான் செஞ்சுட்டேன், நெக்ஸ்ட் டைம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு. சார் அவனும் பார்த்து சரி பார்த்து பண்ணுமான்ற. நான் உக்காணும் போதே 3 நாள் கம்ப்ளைண்ட்டு. அப்போ நான் சொன்னேன், என்னப்பா இந்த மாதிரி இவ்வளோ ஆளுங்களை இப்படி போட்டு வச்சிருக்கிற, நல்லா ஷார்ப்பான ஆள் போடக்கூடாதா அப்படின்னா. அப்போ அவன் சொல்கிறான், இல்லை இவங்க முன்ன பின்ன வேலை செஞ்சது கிடையாது, நல்ல குடும்பத்தில் வாழ்ந்தவங்க, அவங்க கணவர் இறந்துட்டாங்க, தன்னுடைய 3 வயது மகளை காப்பாற்றுறதுக்காக அவங்க வேலைக்கு வந்திருக்கிறாங்க. அதனால் நான் என்ன பண்ணுறேன், கொஞ்சம் ஒரு ஃபேவர் அட்ஜஸ்ட்மெண்ட், சரி போ பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறேன். அப்போது இருதயமே வெடிச்சு போச்சு. அதுக்கப்புறம் அந்த பெண்ணை பார்க்கும்போது என் மக மாதிரி தெரியுறான். இப்போ யோசனை பண்ணி பாருங்க, நம்ம பிள்ளைங்க நம்ம வளர்க்குற பிள்ளைங்க, நல்லா வளர்க்குற பிள்ளைங்க திடீர்னு கணவனை இழந்து ஒன்றும் இல்லாமல் நிலைமைக்கு வந்து இன்னொரு இடத்துல வேலைக்கு போய் அது வருமானத்தை வச்சு தன் பிள்ளைய காப்பாற்றணும்னா அது எவ்வளோ கொடுமை இன்னைக்கு இருக்குதுங்க. வெளியில் அவ்வளோ உபத்திரவங்க. ஆனால் இன்னைக்கு கர்த்தர் நமக்கு ஒரு சத்தியத்தை கற்றுக் கொடுக்குறாரு. ஒருத்தருக்கு உபத்திரம், அதுதான் நான் சொல்லிட்டேன். என்னென்ன பிரச்சனை நமக்கு தெரியாது. ஜெயம் எடுக்கிறதுக்கு ஒரு 3 வழியை கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுக்குறார். அது 3 என்னன்றதை நம்ம பார்த்துடலாம். முதலாவது காரியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போராட்டத்தில் ஜெயம் எடுப்பது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 2வது வசனம். 1 தெசலோனிக்கேயர் உங்களுக்கு தெரிந்திருக்கிறபடி முன்னே பிலிப்பி பட்டணத்திலே நாங்கள் பாடுபட்டு நிந்தை அடைந்திருந்தோம் வெகு போராட்டத்தோடு தேவனுடைய சுவிசேஷத்தை சொல்லும்படி நம்முடைய தேவனுக்குள்ளே தைரியம் கொண்டிருந்தோம். அதுதாங்க, நம்முடைய தேவனுக்குள்ளே தைரியம் கொண்டிருந்தோம். இதுதான் முக்கியம், ஃபர்ஸ்ட் காரியம். ஏன்னா இங்க பவுல் சொல்றாரு, நிந்தை அடைந்தோம், உபத்திரம் வந்தது, போராட்டம் வந்தது, அதன் மத்தியில என்ன பண்ணாராம், சுவிசேஷத்தை அறிவித்தாரு. எப்படி முடிஞ்சதுன்னா, தேவனுக்குள் நம்முடைய, அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம், நம்முடைய தேவனுக்குள் தைரியம் கொண்டிருந்தார். நம்முடைய தேவனுக்குள் தைரியம் கொண்டிருந்தார்னா, இந்த மாதிரி உபத்திரம் வரும்போது, போராட்டம் வரும்போது, கஷ்டம் வரும்போது நல்ல தெளிவா புரிஞ்சுக்கணும், தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? தேவன் நம்மோடு கூட தான் இருக்கிறார். அந்த ஒரு ஆணித்தனமான ஒரு தைரியம் வேணும். பிரச்சனையை நீங்க மாத்திரம் ஃபேஸ் பண்ணல, பிரச்சனையை நீங்க மட்டும் பார்க்கல, உங்க கூட இருக்கக்கூடிய தேவன் பார்க்கிறார்.
அந்த ஒரு தைரியம் முதல்ல நமக்கு என்ன பண்ணணும் இருக்கணும். இந்த பிரச்சனையில் நான் நடந்து போல, என் கூட தேவனும் நடந்து வர்றாரு. இது ரொம்ப 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 முக்கியம். ஏன்னா இது வந்தால் தான் இந்த ஒரு எண்ணம் இங்கே ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா தான் இந்த இடத்துல தைரியம் வரும். இங்கே நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணன்னு வச்சுங்க முடியாது. முன்னாடி பார்த்தோமே புலம்ப ஆரம்பிச்சிரும், வேற 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 டிசிஷன் என்ன பண்ணுவான் எடுக்க ஆரம்பிச்சிடும். அதனால தான் நீதிமான் எப்படிப்பட்டவன் பார்த்தீங்கன்னா, நீதிமொழிகள் 28:1 சொல்லுது, நீதிமான் சிங்கத்தை போல் தைரியம் உள்ளவனா. எப்படி சிங்கம் எப்படி ஒப்பிட்டு இருக்கிறாரு பாருங்க தேவன். ஒரு நீதிமானுடைய தைரியம் எப்படிப்பட்டதுன்னா அது சிங்கத்தை போல இருக்கக்கூடிய தைரியம், சிங்கத்தை போல இருக்கிற தைரியம். அதாவது ஒரு ஆர்டிக்கல் ஒன்று படிச்ச இந்த சிங்கத்தை குறித்து, எதிரியானவன் வீழ்த்துறதுக்கு ஆயுதத்தை எடுத்துன்னு வந்து நின்னா கூட அவன் முன்னாடி ஒரு முயலுக்கு முன்னாடி நிக்கிற மாதிரி தான் நிக்குமா அந்த சிங்கம். அவன் சுட்டா இது செத்துறோன்னு அந்த மாதிரி ஒருத்தன் நின்றுட்டு இருந்தா கூட அவன் முன்னாடி அந்த சிங்கம் எப்படி நிக்கனா அவனை ஒரு முயல் மாதிரி தான் பார்க்குமா, சர்வசாதாரணமா. ஏன்னா அந்த ஆர்டிகல்ஸ்ல முடிவு சொல்லுது, பயம்னா என்னன்னு சிங்கத்துக்கு தெரியாதான். பயம்னா என்னன்னு சிங்கத்துக்கு தெரியாது. அதுக்கு தான் காட்டுக்கே ராஜா. அவரு ஜென்ரலா என்ன சொல்றான், சிங்கத்தை காட்டுக்கு ராஜான்னு சொல்றான். ஏன்னா சிங்கத்தினுடைய தன்மை பயம்னா என்னன்னு தெரியாது. பயம்னா என்னன்னு தெரியாது. எப்பேற்பட்ட மிருகமா இருந்தாலும் அதை அடிக்கக்கூடிய காரியம் இருக்குது. அதே நேரத்தில் அது திருப்தி ஆயிடுச்சுன்னா அது பக்கத்துல மான் மேய்ஞ்சா கூட அதை ஒன்றும் பண்ணாதான். அதோடைய மனநிலை அப்படிதான். தேவைன்னா இறங்கும், தேவையில்லைன்னா அமைதியா இருக்கும். ஏன்னா அது அந்த ஒரு இந்த நோபல் கேரக்டர்னு சொல்றாங்க, ஒரு நோபல் கேரக்டர் அது வந்து அந்த சிங்கத்துக்குள்ள இருக்குது. இப்ப தேவன் என்ன பண்றாருன்னா நம்மள தூக்கின்னு வந்து அங்க வைக்கிறாரு. டேய், உன்னுடைய விசுவாசம் எப்படிப்பட்ட விசுவாசம்? சிங்கத்தை போல. எதை குறிச்சும் பயம்னா என்னன்னே உனக்கு தெரியக்கூடாது. அதான் வசனம் சொல்ல, தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் அன்பும் பலமும் தெளிந்த புத்தி உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். புரியுதுங்களா? அது ரொம்ப முக்கியம். அதனால்தான் எபிரேயருக்கு எழுதும் எபிரேயர் 10:35 வாசிங்க. 10:30. ஆகையால் மிகுந்த பலனுக்கேதுவான உங்கள் தைரியத்தை உங்கள் தைரியத்தை விட்டு விடாதீங்க. உங்கள் தைரியத்தை என்ன பண்ணாதீங்க, விட்டு விட. அப்ப நல்லா புரிஞ்சுங்க, நம்முடைய தைரியம் மிகுந்த பலன். என்னவா மிகுந்த பலன் எதிர்பார்க்கிறோம் கர்த்தர்கிட்ட. கர்த்தா இதை கொடுங்க, அதை கொடுங்க, அது கொடுங்க. கர்த்தர் சொல்ற உனக்கு தைரியத்தை வளர்த்துக்கோ, தைரியத்தை வளர்த்துக்கோ. அப்படின்னா என்ன அர்த்தம்? என் வாழ்க்கை இவ்வளவுதான், இதுக்கு மேல என்னால போக முடியாது, அது வந்து சூழ்நிலை. ஆனா தைரியம் என்ன சொல்லணும்னா, கர்த்தர் இருக்கிற என்ன மேல கொண்டு போவார். அதான் தைரியம். புரியுதுங்களா? அதுதான் தைரியம். என் வாழ்க்கையத்தோட என்ன ஆயிடாது, இப்படியே போயிடாது. என் பிள்ளைங்களோட நிலைமை இப்படியே போயிடாது. அடுத்த கட்டத்துக்கு நான் என்ன பண்ணுவேன், போவேன். அதான் தைரியம். அதுதான் தைரியம். அதுதான் சொல்றேன், மிகுந்த பலனுக்கு ஏதுவான தைரியமா. அப்ப தைரியத்துல மற்ற எல்லா கேரக்டரை காட்டிலும் தைரியம் என்ற அந்த குணாதிசயத்துல தேவன் மிகுந்த பலனை வச்சுக்கிறார். அப்ப பிரச்சனை வரும்போது முதல்ல நம்ம என்ன பண்ணக்கூடாது, பயப்படக்கூடாது. ஏன் பயப்படக்கூடாதுன்னா, தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். தேவன் நம்மோடு கூட இருக்கிறார்ன்ற அந்த ஒரு காரியம். இதை வந்து நீங்க வந்து இயேசு கிறிஸ்து கிட்ட பார்க்கலாம். இயேசு கிறிஸ்து தான் நம்முடைய ரோல் மாடல். அருமையா பேசுறார், அருமையா அந்த காரியத்தை சொல்றாரு பாருங்க. அந்த தேவன் நம்மோடு கூட இருக்கும் போது வரக்கூடிய அந்த தைரியத்தை இயேசு ஒரு வசனம் ஃபோக்கஸ் பண்ணி காட்டுறாரு பாருங்க. யோவான் 16:32-33. இதோ நீங்கள் சிதறுண்டு அவனவன் தன் இடத்துக்கு போய். இப்போ இயேசு கிறிஸ்துவ பிடிக்கும் போது நடக்கிற விஷயத்த சொல்றாரு. நடக்கிறதுக்கு முன்னாடி இயேசு சொல்றாரு, இதோ அவனவன் தன் இடத்துக்கு சிதறண்டு போய் தனியா விட்டுவிடும் காலம் வரும். என்ன எப்படி விட்டுருவாங்களாம்? தனியா விட்டுவிடும் காலம். எல்லாரும் இருக்கும் போது சொல்றாரு இயேசு, எல்லாரும் சிதறி போயிடுவீங்க, என்ன எப்படி விட்டுருவீங்க? தனியாய் விட்டுவிடும் காலம் வரும். அது இப்பொழுது வந்திருக்கிறது, இப்போ வரப்போது. ஆனாலும் நான் தனித்திரேன் பிதா, நான் தனித்திரேன் என்னுடன் கூட பிதா என்னுடன் கூட இருக்கிறார். என்ன மாதிரி நம்பிக்கை பார்த்தீங்களா? எவ்வளவு தைரியம் பாருங்க. இந்த ஒரு தைரியம் இயேசு கிறிஸ்துவுக்கு இல்லைன்னா அவ்வளோ பாடுகளை அவ்வளோ கஷ்டங்களை அவரால் சகிச்சிருக்கவே முடியாது. அவ்வளோ பாடுகளை அவ்வளோ கஷ்டத்தை அவரால் சகிச்சிருக்க முடியாது. தேவன் என் கூட இருக்கிறாரு. அடி விழுதா தேவன் பார்த்துட்டு தான் இருக்கிறாரு. சாட்டையில் அடி விழுதா பார்த்துட்டு தான் இருக்கிறாரு. ஆணியில கடாவுறாங்களா பார்த்துட்டு தேவன் இருக்கிறாரு. ஆனா அந்த லாஸ்ட் மூமெண்ட் வந்தது பாருங்க, உலகத்தின் பாவம் அவர் மேல வெக்கப்படும் போது, அப்ப
அப்போதான் இயேசு சொல்றாரு, என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்னா. அந்த டைம்ல தேவனுடைய முகம் மறைக்கப்பட்டாயிடுச்சு. அவர் கூட கனெக்ஷன் இருக்கிற வரைக்கும் அவர் நல்லா அடிபட்டுட்டே இருந்தாரு. கனெக்ஷன் கட் ஆகும் போது தான் கேட்கிறாரு, ஏன் தேவனே என்னை கைவிட்டீங்க? அப்போ இதான் தேவனை சார்ந்த தைரியம். பவுல் சொன்னார் இல்லையா, நம்முடைய தேவனுக்குள் தைரியம் கொண்டு இருந்து. அந்த தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். சும்மா நம்ம வந்து தேவனே இயேசுவே அது கிறிஸ்தவமே கிடையாது. அது கிறிஸ்தவனுக்குரிய அடையாளம் கிடையாது. கிறிஸ்தவனுக்குரிய அடையாளம் என்னன்னா சொல்றது இல்ல, செய்க. பிரச்சனை வருதா, ஏதாவது ஒரு துர்ச்செய்தியை கேட்குறீங்களா, ஏதாவது ஒரு காரியத்தை கேட்குறீங்களா, தேவன் இருக்கிறாருங்க. இந்த ஒரு விஷயத்துல நான் ரொம்ப ஜாக்கிரதையா இருப்பேன். என்ன செய்தி வந்தாலும் சரி, என்ன காரியம் வந்தாலும் சரி. இப்போ லாஸ்ட் இதுல வந்து வீடு காலி பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. அப்போ லாஸ்ட் டைம் வீடு காலி பண்ணிட்டு அதை தேடுறதுக்குள்ள போதும் ஆகி போச்சுங்க. ரொம்ப மன உளைச்சல் ஆயிடுச்சு. நம்மளுக்கு ஏற்ற மாதிரி வீடு கிடைக்கணும், நம்ம அமௌண்ட்டுக்கு கிடைக்கணும். இதெல்லாம் ரொம்ப ஒரு இதுவா இருந்தது, ரொம்ப மனவேதனையா இருந்தது. அப்போ இருந்தது, இப்போ மறுபடியும் வருது. இப்போ எங்க வீட்டுக்காரம்மா சொல்றாங்க, ஐயோ சொல்லிட்டாங்க, என்ன பண்றதுன்னு தெரியல, ஐயோ பார்க்கணும்பா. அப்ப அது நம்மளுக்கு கொஞ்சம் டமால் தான் இருந்தது. அது கேட்கும் போது நம்மளுக்கும் கொஞ்சம் ஒரு மாதிரிதான் இருந்தது. ஐயோ என்னடா இது அப்படின்னு தோணுச்சு. ஆனா ஒரு தைரியம் இருந்தது, என்னன்னா தேவன் என் கூட இருக்கிறார், கர்த்தர் பார்த்துக்குவாரு, நல்ல வீடை கொடுப்பாருன்னு. கர்த்தர் பார்த்துக்குவாரு, அவர் நம்ம கூட தானே இருக்கிறாரு, நம்ம வீட்டோட தலைவர் தானே அவர் பார்த்துக்குவார், அவர் நல்ல வீடு கொடுப்பாருன்னு இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு தைரியம் கிடைச்சது, ஒரு சமாதானம் கிடைச்சது. ஆமா, இப்போ அந்த பயமே இல்லை. இப்போ குடும்பமும் சந்தோஷமா தான் இருக்கும். முன்னெல்லாம் அப்படி கிடையாது, அப்படியே ஒரு மாதிரி இருக்கும். இப்போ சொல்றேன், கர்த்தர் எனக்கு கொடுப்பாரு. கர்த்தர் கொடுக்குற இடத்துல மீட்டிங் வைக்க போறேன், நீங்களாம் வரதான் போறீங்க. புரியுதுங்களா? தேவன் அப்படிப்பட்ட தேவன், நம்முடைய தேவன். அப்போ இந்த போராட்டத்துல ஜெயம் எடுக்கணும்னா முதலாவது காரியம், தேவனுக்குள் நம்ம தைரியமா இருக்கணும். தேவன் எனக்குள் இருக்கிறார் என்ற அந்த ஒரு தைரியம் நமக்கு வேண்டும். ரெண்டாவது காரியம் போராட்டத்தில், உபத்திரம் என்கின்ற போராட்டத்தில் ஜெயம் பெறுவது எப்படி அப்படின்னு பார்த்தா, முதல்ல பார்த்தோம் தேவனுக்குள் தைரியம் கொண்டிருக்கணும். ரெண்டாவது பாத்தீங்கன்னா 1 தீமோத்தேயு 6:12 விசுவாசத்தில் நல்ல போராட்டத்தை போராடு, நித்திய ஜீவனை பற்றிக்கொள். விசுவாசத்தில் நல்ல போராட்டத்தை போராடு, நித்திய ஜீவனை பற்றிக்கொள். அதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய். இதுதான் முக்கியம். இதற்காகவே நீ என்ன பண்ணிருக்க? அழைக்கப்பட்டாய். அநேக சாட்சிகளுக்கு முன்பதாக நல்ல அறிக்கை பண்ணுகிறவனாய் இரு. அப்ப இங்க பவுல் சொல்றாரு, உபத்திரம் என்கின்ற போராட்டத்துல ஜெயம் பெறுவது எப்படி? நான் முதல்ல பார்த்தோம், தேவனுக்குள்ள எப்பவுமே எப்படி இருக்கணும்? தேவன் எனக்குள்ள இருக்கிறாருன்ற அந்த தைரியம் இருந்தா உபத்திரவத்தை ஜெயமா மாத்திடலாம், போராட்டத்தை ஜெயமா மாத்திடலாம். ரெண்டாவது பாத்தீங்கன்னா நித்திய ஜீவனை பற்றி கொள்ளணும். இப்ப கேள்வி என்னன்னா, நித்திய ஜீவனை நம்ம எப்படி பாக்குறோம்? கிறிஸ்தவர்கள் நித்திய ஜீவனை எப்படி பாக்குறாங்கன்னா, செத்த பிறகு ஒரு வாழ்க்கை. எப்படி? செத்த பிறகு ஒரு வாழ்க்கை, தேவன் கொடுக்குற வாழ்க்கை தான் நித்திய ஜீவன் சொல்றோம். அது ஃபேக்ட் தான், அது உண்மைதான். இப்ப நம்ம ஜீவனோடு இருக்கிறோம், மரித்த பிறகு கர்த்தர் நமக்கு அந்த நித்திய ஜீவனை கொடுக்குறார், சாவாமை உள்ள ஒரு வாழ்க்கை. ஆனா காரியம் என்னன்னா, இந்த நித்திய ஜீவன் அப்படின்றது வந்து எதுக்கு ஒப்பிட்டு இருக்கிறாங்க? நித்திய ஜீவனை எதுக்கு ஒப்பிட்டு வேதத்தில் பேசி இருக்கிறாங்கன்னா, 2 காரியத்துக்கு ஒப்பிட்டு பேசி இருக்கிறாங்க நித்திய ஜீவனை. அந்த 2 காரியம் என்னன்னு தெரிஞ்சாதான் இந்த பவுல் சொன்னார் பாருங்க, நித்திய ஜீவனை பற்றி கொள்ளுன்னு, அதை நம்ம பற்றி கொள்ள முடியும். புரியுதுங்களா? அப்ப நித்திய ஜீவனை எதுக்கு ஒப்பிட்டு இருக்கிறாங்க? நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவருக்கு நமக்கு செய்த வாக்குத்தத்தம். ஆமா, நித்திய ஜீவன் எதுக்கு நல்லா இருக்குது அப்படின்னா, தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தம். தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தம். இப்போ இதை நான் விளக்குறேன் பாருங்க. வாக்குத்தத்தம், நித்திய ஜீவன்றது எது? வாக்குத்தத்தம். இப்போ இஸ்ரவேலரை எகிப்துல இருந்து வெளியில கொண்டு வந்தார். எப்படி வெளியில கொண்டு வந்தார்னா, ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தார். என்ன வாக்குத்தத்தம் கொடுத்தாரு? கானானுக்குள்ளுக்கு நீ போவ, உன்னை கூட்டிட்டு போவேன்னு. அப்ப கானானுக்கு கூட்டிட்டு போவேன்னு சொன்னவரு கொண்டு வந்தாரா? வெளியே கொண்டு வந்தார். சிலர் முறுமுறுத்தாங்க, சிலர் தப்பு செஞ்சாங்க, அவங்களெல்லாம் என்ன பண்ணாரு? அந்த வனாந்திரத்துல அழிச்சு போட்டாரு. ஆனா
ஒரு கூட்ட மக்கள் என்ன பண்ணாங்க? கானானுக்குள்ள போனாங்க. நம்ம நல்ல ஆட்களை பார்க்கலாம். நல்ல ஆட்களை பார்க்கலாம். எகிப்துல அடிமையா இருந்தவனை வாக்குத்தத்தம் கொடுக்குறாரு, பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்குள்ள நான் உன்ன என்ன பண்ணுவேன், கூட்டிட்டு போவேன்னு சொல்லிட்டு கூட்டு போறாரு. கூட்டு போகும்போது போற வழியில எப்படியாவது போய் சேர்ந்துருன்னு விட்டு இல்லை, எப்படியாவது போய் சேர்ந்துருப்பா. போற வழியில ஏதாவது பார்த்துக்கோ, விதைச்சிக்கோ, சாப்பிட்டுக்கோ, எங்கேயாவது நோண்டி தண்ணி வந்தா குடிச்சிக்கோ, அப்படி இல்லை. அதுக்குரிய தேவைகளை சந்திச்சேன். வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கானானுக்குள் போறதுக்கு கூட்டி கொண்டு போகிறவர் வழியில எல்லாம் தேவைகளையும் சந்தித்தார். நீங்க அந்த இடத்த போய் பார்த்தீங்கன்னா ஆச்சரியப்படுவீங்க. நான் ரொம்ப பிரமிச்சு போனேன். ஏன்னா கண்ணு கெட்ட தூரம் ஒரு செடி கூட கிடையாது. அந்த மணல்ல நிக்கவே முடியல. அவ்வளோ அனல். அந்த செருப்பு, அந்த ஷூ போட்டிருந்தா கூட அதுக்குள்ள அந்த சூடு தெரியுது. அந்த மாதிரி அந்த இஸ்ரவேலர் பயணம் பண்ண அந்த கானான் பிரயாணத்துக்கு அந்த இடத்துக்கு வந்து தேவனுடைய கிருபையினால போய் பார்க்கறதுக்கு கர்த்தர் கிருபை செஞ்சார். அவ்வளோ வெயில். அது தண்ணியிலனா முடியாதுங்க. தண்ணியில எங்களுக்கே கைடு வந்து ஒரு நாளைக்கு 1 லிட்டர் தண்ணி தான் அலோடு. ஏன்னா தண்ணி கிடைக்காதங்க. 1 லிட்டர் தண்ணி தான் அலோடு, அதுக்கு மேல கிடையாது. அதை வச்சு எங்களால முடியல. நாங்க ஹோட்டல்ல தங்கும் போது அங்கிருந்து தண்ணி எடுத்துன்னு போவோம் சில விஷயங்களெல்லாம் பார்க்கறதுக்கு. அப்போ அவ்வளோ இதுவா இருந்தது. அப்போ எப்படி 5 லட்சம் பேருக்கு கர்த்தர் அங்க தண்ணி கொடுத்துருக்கிறாரு, சாப்பாடு கொடுத்துருக்கிறாரு, வெயில் வரல, மேகஸ்தம்பத்தை வச்சிருக்கிறாரு, ராத்திரியில அங்க கரண்டே கிடையாதுங்க. இன்ன வரைக்கும் கிடையாது. ஒரு 6 மணிக்கு மேல போனீங்கனாலே முன்ன உள்ளவர் தெரியாது. அந்த மாதிரிதான் இருக்குது. அங்க அக்னி ஸ்தம்பத்துல என்ன பண்ணாரு, வெளிச்சத்தை கொடுத்தாரு. அப்ப நல்லா புரிஞ்சுங்க, உபத்திரவத்தை மேற்கொள்ளணும்னா நித்திய ஜீவனை பற்றி கொள்ளணும்னா நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் நமக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். அது என்னன்னா நித்திய ஜீவன். இப்ப நித்திய ஜீவன் எதை சார்ந்ததுன்னா பரலோகத்தை சார்ந்தது, பூமிக்குரியது கிடையாது. பரலோகத்தை சார்ந்தது. ஏன்னா அங்கதான் சாவாமை, எவர் லாஸ்டிங் லைஃப்ன்றது அங்கதான். இந்த பூமியிலே இருக்குது. அந்த நாள் இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையில இருக்குது. ஆனா முழுக்க எங்க இருந்து வந்ததுன்னா யெகோவா தேவன்கிட்ட இருந்து வந்தது. ஏன்னா அவர் சாவாமை உள்ளதுனால அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட நமக்கு என்ன பண்றாரு, அந்த நித்திய ஜீவனை கொடுத்தார். பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபா வரமோ, தேவனுடைய வரம், அதான் நித்திய ஜீவன். இப்போ நம்முடைய வாழ்க்கையில நித்திய ஜீவனை பற்றி கொள்ளணும்னா நம்முடைய அன்றாட தேவைகளுக்கு புலம்பக்கூடாது. அங்க புலம்புனாங்க, தூதர்களுக்கு கொடுத்த மன்னாவை கொடுத்தாரு. அதை சாப்பிட்டு என்ன கேட்டான், சைட் டிஷ்ஷு ஒரு கபாபுக்கு இருந்தா நல்லா இருக்கும், எதுவுமே இல்லாம இது ஏன் நாங்க எப்படி சாப்பிட்டுட்டு இருக்குது கேட்டான். கத்தர் கொடுத்தாரு. இதுல என்ன தெரியுமா, கேட்டவன் சாப்பிட்டவன் செத்துட்டான், கேட்காம இருந்தான் அவன் நல்லா சாப்பிட்டான். எனக்கு போதுங்க, இது மண்ணாவே போதுங்கன்னு சொன்னவனுக்கு எக்ஸ்ட்ரா என்ன கொடுத்தாரு, ஆண்டவர் காடை கொடுத்தாரு. புரியுதுங்களா? அந்த கேட்டகரியில பாருங்க, நல்ல ஆட்களை பாருங்க. எனக்கு மண்ணாவே போதுன்றவனுக்கு எக்ஸ்ட்ரா கொடுத்தாரு. அதே மாதிரிதான் நம்முடைய வாழ்க்கை தரத்தை கர்த்தர் தான் நிர்ணயம் பண்றாரு. உனக்கு என்ன தேவை கொடுப்பார். நம்ம அதுக்காக புலம்பக்கூடாது. வருமானம் இவ்வளவுதான் இருக்குது, வாழ்க்கை தரம் இவ்வளவுதான் இருக்குது, உபத்திரவம் அது நிமித்தம் வரக்கூடிய நிறைய விஷயம். சில நேரத்தில் பிள்ளைங்கள்லாம் வந்து சொல்லுவாங்க. போன 2 days நேற்று தினத்தில் கூட என் மகன் வந்து சொன்னான், என்ன டாடி ஒரு நல்ல பர்ஃப்யூம் இல்லை, என் காலேஜில் வர்றவங்கெல்லாம் நல்லா டாப் கிளாஸ் பர்ஃப்யூம் எல்லாம் யூஸ் பண்ணுறாங்க, போய் அங்கே போய் நிற்கிறதுக்கு எனக்கு ஒரு மாதிரி இருக்குதுமா. அது நம்மளுக்கு கஷ்டமாக தான் இருக்குது கேட்கும் போது. அதான் நான் சொன்னேன், வாசனை என்று முக்கியம் கிடையாதுமா, நம்ம கர்த்தருக்கு சுகந்த வாசனை உள்ளவர்களா இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அது வந்து எப்படின்னா ஒரு பூசல் மாதிரி தான் இருக்குது. ஆனா அந்த குழந்தைக்கு நம்ம கேட்கும் போது நம்மளால என்ன பண்ண முடியல, வாங்கி கொடுக்க முடியாது. அப்போ அவன் பண்றான்னா நம்ம பண்ண முடியாது, அது வேற கதை, அதெல்லாம் வீண் செலவு. சொல்ல வரேன், பிள்ளைங்க சில தங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு தங்களுக்கு ஃபீஸே எடுத்துக்குவோமே, பிள்ளைங்களோட ஃபீஸே எடுத்துக்குவோமே. இன்னைக்கு போய் என் மகனுக்கு MBA சீட்டு வாங்கலான்னு சொல்லிட்டு லிப்பால போய் நிற்கிறேன், 20 லட்சம் கேட்குறான். எப்படிப்பா கொடுக்குறதுன்னு அவன் சொல்றான், லேண்ட் ஏதாவது வச்சிருந்தா அதை அடமானம் வச்சுட்டு அந்த பணத்தை எடுத்துட்டு வா, நான் உன் புள்ளைய சேர்த்துக்கிறான்றான். அப்போ
நல்ல லைஃபை கொடுக்கறதுக்கு கூட பணம் இல்லை. ஆனா ஒண்ணு புரிஞ்சுக்கணும், நமக்கு வாக்குத்தத்த நித்திய ஜீவன். இது நடக்குதா நடக்காதான்னு இல்லை, ஆனா நடக்கும். நம்ம பிள்ளைங்களுக்கு ஃபீஸை தேவன் கட்டுவார், நம்ம பிள்ளைங்களுக்கு ஏற்ற இடத்த கொடுப்பாரு. நிச்சயமா சொல்றேன், நம்ம வாழ்க்கை தரத்தை விட பிள்ளைங்களோட வாழ்க்கை தரம் நல்லா இருக்கும். நம்ம வாழ்க்கை தரத்தை விட பிள்ளைங்களோட வாழ்க்கை தரம் ஆசீர்வாதமா இருக்கும். அதை நம்ம பார்ப்போம். இதான் நித்திய ஜீவன். அந்த சாவாமை உள்ள வாழ்க்கைக்கு கொண்டு போறதுடைய அந்த சந்தோஷத்தை இந்த பூமியில நீங்க பற்றி கொள்ளணும். பிரச்சனை வரும்போது, போராட்டம் வரும்போது, இல்லாமை வரும்போது, தரித்திரம் வரும்போது, வட்டி கட்டும் போது, என் தேவன் என்ன மாற்றுவார், என் சூழ்நிலை மாறும். நித்திய ஜீவனை பற்றிக்கொள். அப்ப நித்திய ஜீவன் வாக்குத்தத்தம் சொல்லுது. இன்னொரு வசனம் பாருங்க, தேவன் நமக்கு நித்திய ஜீவனை தந்திருக்கிறார். தேவன் நமக்கு நித்திய ஜீவனை தந்திருக்கிறார். அந்த ஜீவன் அவருடைய குமாரனில் இருக்கிறார் என்பதே அந்த சாட்சியம். அந்த ஜீவன் யாருக்குள்ள இருக்குதான்? அவருடைய குமாரனுக்குள் இருக்குது என்பது அந்த சாட்சி. அன்றியும் நாம் சத்தியம் உள்ளவரை அறிந்து கொள்வதற்கு, சத்தியம் உள்ளவரை அறிந்து கொள்வதற்கு தேவனுடைய குமாரன் வந்து நமக்கு புத்தியை தந்திருக்கிறார் என்றும், சத்தியமுள்ள தேவனை அறிந்து கொள்றதுக்கு தேவனோட குமாரன் வந்து நமக்கு என்ன கொடுத்திருக்கிறாரா? புத்தியை தந்திருக்கிறார் என்று அறிவோம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து எண்ணப்பட்ட சத்தியம் உள்ளவர்களுக்குள்ளும், அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து என்ன சத்தியம் உள்ளவருக்குள்ளும் இருக்கிறோம். இவரே மெய்யான தேவன் இருக்கிறோம். இவரே மெய்யான தேவனும் நித்திய ஜீவனமாய் இருக்கிறார். நித்திய ஜீவனமாய். அப்போ முதல்ல பார்த்தோம் வாக்கு தத்தமாகிய நித்திய ஜீவன். நித்திய ஜீவன் எதுக்கு ஒப்பிட்டு இருக்கிறாங்க? வாக்கு தத்தம். ரெண்டாவது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்கு ஒப்பிட்டு இருக்கிறாங்க. இவரே மகா தேவனும் நித்திய ஜீவனுமாய் இருக்கிறார். அப்போ நித்திய ஜீவனை பற்றி கொள்ளுன்னா யாரை பற்றி கொள்ளுனாங்க? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவ பற்றி. ஏன்னா அவர் தான் சோதிக்கப்பட்டு பாடுபட்டதுனால, சோதிக்கப்பட்டு பாடுபடுகிற நமக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். எந்த சூழ்நிலை வந்தாலும் இயேசு கிறிஸ்துவ விட்டுறக்கூடாது. ஆண்டவரே நீங்க பார்த்துங்க, பிதா நமக்கு தகப்பன்னா இயேசு நம்முடைய மூத்த சகோதரர். அது எவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்க. அதை நம்ம சொல்லணும், அறிக்கைணும். அந்த அறிக்கை இடும்போது தான் நம்முடைய வாழ்க்கையில வெற்றியை கர்த்தர் என்ன பண்றாரு கொடுக்கணும். நிறைய நேரத்தில் நம்ம சொல்ல வாழ்க்கை முடிஞ்சிடுச்சு, போதும், பிள்ளைங்களுக்கு இவ்வளோதான், அதுக்கு மேலே நம்மளால செட்டில் பண்ண முடியாது, அதுக்கப்புறம் எதுவுமே செய்ய முடியாது, வியாதி தாக்கம் இவ்வளோ தான், குடும்ப சூழ்நிலை இவ்வளோ தான், முடிஞ்சிடுச்சுன்னு நம்ம தான் சொல்லுவோம். ஆனால் நமக்குள் இருக்கக்கூடிய இயேசு நித்திய ஜீவனை உடையவராக இருக்கிறார். அவர் தான் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார், கூட்டு போவேன்னு. அந்த கூட்டு போகிற வரைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் குறைவை நிறைவாக்குகிறவர் அவர் தான். குறைவை நிறைவாக்குகிறவர் அவர் தான். அப்போ உபத்திரவம் என்கின்ற போராட்டத்துல ஜெயம் எடுப்பது எப்படின்னா, முதல்ல பார்த்தோம் தேவனுக்குள்ள என்ன பண்ணோம், தைரியம் கொண்டிருக்கணும். ரெண்டாவது நித்திய ஜீவன் என்ன பண்ணணும், பிடித்து கொள்ளணும். மூன்றாவது, ஏன்னா இந்த ஒரு சில விஷயங்கள், இந்த போராட்டம் இந்த பிரச்சனைகள்லாம் வரும்போது அவ்வளவுதான்ற மாதிரி தோணும், அவ்வளவுதான்ற மாதிரி தோணும். அதாவது யாருமே இல்லை, நான் மட்டும்தான் கஷ்டப்படுற மாதிரி தோணும். ஏன்னா வெளியில யாருக்கிட்டே சொல்ல முடியாது, கூட மனைவிக்கிட்டே சொல்ல முடியாது, சில நேரத்துல கணவன்கிட்டே சொல்ல முடியாது. அவ்வளோ பிரச்சனை, அவ்வளோ போராட்டம் இருக்கிறாங்க. அந்த மாதிரி சொசைட்டியில் நிறைய பேர் இருக்காங்க, கிறிஸ்தவத்துக்குள்ளேயே நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் இயேசு ஒரு வார்த்தை சொல்றாரு. அந்த வார்த்தை பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமான ஒரு வார்த்தை. வேதாகமத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம் இதான். யோவான் 14:18. யோவான் 14:18. திக்கற்றவர்களாகி விடேன், நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், உங்களிடத்தில் வருவேன். அவ்வளவுதாங்க. நான் உங்களை திக்கற்றவர்களாக விட நான் உங்களிடத்தில் வருவேன். அப்படின்னா என்ன அர்த்தங்க? இது பாருங்க, பிரச்சனை நம்மளுக்கு போராட்டம் வரும்போது இதை விட நல்ல வசனம் எதுவுமே கிடையாது. நம்ம நினைக்கிறோம் அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. ஆண்டவர் சொல்றாரு, உங்களை திக்கற்றவர்களா விட மாட்டேன், நான் வரேன், நான் வரேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் வந்து நம்ம சூழ்நிலையை மாற்றுவார். விசுவாசிக்கிறோம், ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அவர் வந்து சூழ்நிலைய மாத்த. அதான் சார், நான் உங்களை திக்கற்றவனா, நான் உங்களிடத்தில் வருவேன் அப்படின்னு சொல்றேன். சோ அந்த உபத்திரவத்தை நம்ம ஜெயமாய் மாற்றுவது அப்படின்னா, முதல்ல பார்த்தோம் தேவனுக்குள்ள தைரியம் இருக்கணும் எல்லா சூழ்நிலையிலும். ரெண்டாவது பார்த்தோம் நித்திய ஜீவனை நம்ம என்ன பண்ணோம், பற்றிக்கொள்ளணும். மூன்றாவது 2 கொரிந்தியர் 7:1. இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடினால், இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடினால், பிரியமானவர்களே, மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசுசியும் நீங்க நம்மை சுத்திகரித்துக் கொண்டு பரிசுத்தமாக்குதலை தேவ பயத்தோடு பூர்ணப்படுத்தியிருக்க கடவுள். பரிசுத்தமாகுதலை தெய்வ பயத்தோட பூர்ணப்படுத்த கடவுள். அது வேணுங்க.
உபத்திரவத்தை ஜெயமா மாத்தணும்னா தேவனுக்குள்ள தைரியம் வேணும், நித்திய ஜீவனாகிய கிறிஸ்து இயேசுவை பிடிச்சுக்கணும், மூணாவது நம்மளை சுத்திகரிச்சுக்கணும். அதுதான் தெய்வ பயம். இப்ப பிரச்சனை வந்துச்சு, உபத்திரம் வந்துச்சு, இப்ப என்ன பண்ணணும்? ஆண்டவரே என்ன சுத்திக்கிறீங்க. ஒருவேளை அதான் முன்னாடி சொன்னேன், பொல்லாங்கினாலே இந்த உபத்திரம் வந்துதா, இல்ல நான் தேவனுடைய ராஜ்யத்துல போறதுக்காக இந்த உபத்திரம் வந்துதா, இதை கண்டுபிடிக்கணும். அதான் முன்னாடியே பார்த்தோம், ஆரம்பத்திலே பார்த்தோம். நல்ல உபத்திரவம், கெட்ட உபத்திரவம். கெட்ட உபத்திரவம் நம்முடைய பொல்லாங்கினால வந்தது, நல்ல உபத்திரவம் தேவனுடைய ராஜ்யத்துல போறதுக்காக வருது. புரியுதுங்களா? அப்போ இந்த இடத்துல பரிசுத்தம் பண்ணி கொள்ளணும். பவுல் சொல்றாரு இந்த அதிகாரத்துல 7ஆம் அதிகாரத்துல 1வது வசனத்துல தெய்வ பயத்தோடு பூரணப்படுத்துது, தெய்வ பயத்தோடு பரிசுத்தமாகுதலை பூரணப்படுத்த கடவுள்ன்றது சொல்லிட்டு 4வது வசனத்துல என்ன சொல்றாரு பாருங்க. மிகுந்த தைரியத்தோடு உங்களுடன் பேசுகிறேன், மிகுந்த தைரியத்தோடு உங்களிடத்தில் பேசுகிறேன், உங்களை குறித்து மிகவும் மேன்மை பாராட்டுகிறேன், உங்களை குறித்து மிகவும் மேன்மை பாராட்டுகிறேன், ஆறுதலால் நினைத்திருக்கிறேன், எங்களுக்கும் உண்டான சகல உபத்திரத்திலும் பரிபூர்ண சந்தோஷமாயிருக்கிறேன். என்னவா? பரிபூர்ண சந்தோஷம். மிகுந்த உபத்திரவத்துல பரிபூர்ணமான சந்தோஷமா இருக்க முடியுமா? சாதாரண சந்தோஷம் இல்ல, பரிபூர்ணமான சந்தோஷம். உபத்திரவம் சாதாரண உபத்திரவம் இல்ல, மிகுந்த உபத்திரவம். ஏன் முடிஞ்சதுன்னா அவர் தன்னை பரிசுத்தம் பண்ணி கொண்டார். கர்த்தர் சமூகத்துல ஒப்பு கொடுத்துடணும். உபத்திரம் அதிகமா வரும்போது, போராட்டம் அதிகமா வரும்போது, ஆண்டவரே இதுக்கு நான் காரணமா இருந்தா என்னை மன்னிங்க, அப்படியே ரத்தத்தினால என்னை கழுவுங்க. சரண்டர் ஆயிடணும். சரண்டர் ஆயிட்டீங்கன்னா மிகுந்த உபத்திரவத்துல பூரண சந்தோஷத்தோடு இருப்பீங்க. கர்த்தர் நம்மள என்ன பண்ண விட மாட்டாரு, சீர்குலைந்து போக விட மாட்டார். அதனால தான் பாருங்க, இந்த காரியம் எல்லாம் ரொம்ப முக்கியம். அது இந்த உபத்திரவன்ற ஒரு விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்குது. அதனால தான் தாவீது சொல்றாங்க, அந்த வசனத்தை வாசித்து முடிக்கலாம். சங்கீதம் 119:71. நான் உபத்திரப்பட்டது எனக்கு நல்லது. தாவீது சொல்றாரு, நான் உபத்திரப்பட்டது எனக்கு நல்லது, அதனால உமது பிரமாணங்களை கற்றுக்கொள்கிறேன். என்ன கத்துக்கிட்டாரா? பிரமாணங்களை. அப்ப நம்முடைய வாழ்க்கையில இந்த உபத்திரவம் வரும். ஆனா இந்த உபத்திரவம் எப்படி வருது, ஏதா வருதுன்ற பார்த்து, இது நம்மால வந்ததா இல்ல தேவனுடைய ராஜ்யத்துக்குரிய காரியத்தினால வந்ததான்றத முதல்ல சீர்தூக்கி பார்க்கும்போது நீங்களும் நானும் கூட ஒரு காரியத்தை கற்றுக்கொள்கிறோம். ஒரு காரியத்தை கற்றுக்கொள்றது. சங்கீதம் 119:153 வாசிங்க. என் உபத்திரத்தை பார்த்து என்னை விடுவியும் உமது வேதத்தை மறவே. எவ்வளவு அருமையா சொல்றாரு பாருங்க. என் உபத்திரவத்தை பார்த்து என்னை விடுவியும் உம்முடைய வேதத்தை மறவே. ஏன்னா இந்த சத்தியம் தான் நமக்கு கத்துக் கொடுக்குது உபத்திரவத்தை எப்படி ஜெயமாய் மாற்றுவது. அதனால உபத்திரவத்தை ஜெயமாய் மாற்றுவது அல்லது உபத்திரவத்தை ஜெயிப்பது எப்படின்ற ஒரு சப்ஜெக்டை நம்ம இன்னைக்கு பார்த்தோம். அதுல முதலாவது ஒரு கேள்வியை பார்த்தோம், உபத்திரவத்தின் தன்மை என்னன்னு பார்த்தோம். உபத்திரவத்தின் தன்மைன்றது என்னங்க? அந்த போராட்டத்துல நிற்கும்படியான ஒரு தகுதியை கொடுக்குது. அதாவது தேவனால் அனுமதிக்கப்பட்ட போராட்டம். நம்ம விதைச்சு விடுறது கிடையாது, அது நம்ம சீர்குலைய வைக்கும், இது நம்மள நிற்க வைக்குது. அப்போ உபத்திரவத்தின் தன்மை போராட்டத்தில் நம்மை நிற்கக்கூடிய தகுதியை கொடுக்குது. ரெண்டாவது பார்த்தோம் உபத்திரவத்தின் தாக்கம். உபத்திரவத்தின் தாக்கம்ன்றது நம்முடைய விசுவாசத்தை ஒழிய பண்ணுது. இந்த உபத்திரவம் என்ன பண்ணுதுன்னா, டார்கெட்டே நம்முடைய ஃபெய்த் தான், நம்ம விசுவாசத்தை ஒழிய பண்ணுது. அதனால ஜாக்கிரதையா இருக்கணும். மூன்றாவது பார்த்தோம் உபத்திரவத்தின் சரியான புரிதல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது நல்ல போராட்டம். அது நல்ல போராட்டம். ஏன்னா விசுவாச சந்ததியாரா நம்ம இருக்கிறோம். ஆபிரகாமின் விசுவாச சந்ததியாரா இருக்கிறதுனால இந்த போராட்டத்தை விசுவாசத்துக்காக போராடுற போராட்டமா இருக்கணும். இதுதான் உபத்திரவத்துக்குரிய புரிதல். வாழ்க்கையில பிரச்சனை வந்துச்சா, கர்த்தர் என்னுடைய விசுவாசத்தை கட்டுறாரு, என்னவா கர்த்தர் என் விசுவாசத்தை கட்டுறாரு, அடுத்த நிலைக்கு என்னை கொண்டு போறாருன்னா அப்படி அதை சந்தோஷமா நீங்க ஏற்றுக்கொள்ளும் போது அதுல விடுதலையும் கொடுக்குறாரு கர்த்தர். அல்லதான் கடைசியாக பார்த்தோம் உபத்திரவத்தை ஜெயமாய் மாற்றுவது எப்படின்னா, முதல்ல தேவனுக்குள்ள என்ன பண்ணோம், தைரியமா இருக்கணும். ரெண்டாவது கிறிஸ்து என்கின்ற நித்திய ஜீவனை பிடிச்சுக்கணும். மூணாவது தெய்வ பயத்தோடு பரிசுத்தமாகுதல பூர்ணப்படுத்தணும். அப்படி பண்ணும்போது உங்களுக்கு வாழ்க்கையில வரக்கூடிய உபத்திரவம் அது உங்க மூலம் வந்தாலும் சரி, அல்லது தேவன் நன்மைக்காக அனுமதித்த காரியமா இருந்தாலும் சரி, அதுல நம்ம ஜெயம் பெறலாம். ஆமே, ஜெயத்தை நம்மளால பெற முடியாது. அதனால தான் பவுல் சொல்றாரு, கிறிஸ்துவுக்குள் எப்போதும் எங்களுக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம்.
விளங்குதுங்களா? அதனால் கர்த்தர் இன்றைக்கு நம்மோடு கூட பேசியிருக்கிறார். கர்த்தர் இந்த காரியத்தை இன்னுமாய் அதிகமாய் நம்ம கிரகிக்கும்படி, இன்னும் அதிகமாக இதை ஆராய்ந்து பார்க்கும்படி தேவன் நமக்கு உதவி செய்வாராக.